செங்கல்பட்டிலிருந்து திருப்போரூர் செல்லும் சாலையில் புலிக்குடிவனம் எனும் கிராமத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ விஸ்வரூப வரத ஆஞ்சநேயர் சன்னதி. இங்கு மூலவராக ஸ்ரீ விஸ்வரூப வரத ஆஞ்சநேயர் அருள் பாலிக்கிறார். எழில் கொஞ்சும் வனம் சார்ந்த மலைப்பகுதியில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. கோயில் பிரகாரத்தில் விநாயகருக்கு என தனி ஆலயம் உள்ளது. விநாயகரின் ஆலய சுவற்றில் முருகர் மற்றும் சிவனுடைய படங்கள் வரையப்பட்டு உள்ளது. விசேஷ காலங்களில் முழு முதற்கடவுளான விநாயகருக்கு பூஜை செய்த பிறகே ஆஞ்சநேயருக்கு பூஜைகள் நடத்தப்படுகிறது. இந்த கோவிலில் 40 அடி உயரத்தில் விஸ்வரூப வரத ஆஞ்சநேயரின் சிலை உருவாக்கப்பட்டுள்ளது. பார்ப்பவர்களின் உடல் சிலிர்க்கும் வண்ணம் ஆஞ்சநேயரின் தரிசனம் அமைந்துள்ளது. இங்கே கருவறையில் வீற்றிருக்கும் ஸ்ரீ விஸ்வரூப வரத ஆஞ்சநேயரின் சிலையின் உற்சவரின் தோற்ற சிலையும் தனியாக அமைக்கப்பட்டுள்ளது. விசேஷ நாட்களில் உற்சவரான ஆஞ்சநேயர் ஊஞ்சலில் அமர வைக்கப்பட்டு தாலாட்டுதல் போன்ற குழந்தையை பாவிக்கும் வகையில் மக்கள் தனது அன்பை ஆஞ்சநேயருக்கு வெளிப்படுத்துகின்றனர். மக்கள் வேண்டும் வரங்களை அள்ளிக் கொடுக்கும் ஸ்ரீ வரத ஆஞ்சநேயருக்கு தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற்றிய பிறகு தேங்காய்களை காணிக்கையாக வழங்கி மக்கள் வழிபட்டு வருகின்றனர். அனுமனது ரூபமே அவரது குணத்தை சொல்லிவிடும். தலைக்கு மேல் வால் வளைந்து நிற்க, அதில் மணி இருந்தால் கேட்ட வரத்தை நம்மை பரிகாரம் செய்ய வைத்து வழங்குபவன். கையில் சஞ்சீவி பர்வதத்துடன் இருந்தால் கடமை உணர்வோடு இருப்பவன். அனுமனது இந்த தோற்ற தரிசனம் நோயை நீக்கும். கைகூப்பி வணங்கியபடி இருந்தால் அனுமன் காதில் நாம் சொல்வது எல்லாமும் ஈடேறும். அனுமன் நமது வேண்டுதல்களை மேலே சொல்லி நிறைவேற்றி தருவார். நிஷ்டையில் இருந்தால் மன அமைதி தருபவர். தாவ காத்திருப்பது போல அவர் கோலம் அளித்தால் நண்பனாக குருவாக துணைவர தயாராக இருப்பதாக பொருள். இப்படி அனுமன் ரூபத்துக்கு பின்னாலேயே பல பொருளுண்டு. இப்படி எல்லாவித ரூபங்களோடு விஸ்வரூபியாக அனுமன் பல இடங்களில் காட்சி தருகிறார். அந்த தரிசனம் நம் மனதின் பயத்தை போக்கி உலகில் உண்மையில் எது பெரிதோ அதை நமக்கு உணர்த்தும். இங்கே அமைந்துள்ள விஸ்வரூப வரத ஆஞ்சநேயரின் 40 அடி உயர சிலையை மேலே சென்று பார்ப்பதற்கு படிகள் அமைத்துள்ளது மிகச்சிறப்பான ஒரு காரியம். இந்த பிரம்மாண்ட அழகினை மேலே சென்று பார்க்கும் பொழுது அனுமனின் அருள் நமக்கு மிக அருகில் கிடைப்பது போன்ற ஒரு பிரம்மையை ஏற்படுத்தும். இன்றைய நாளில் நீங்கள் டைம் டு டிராவல் சேனல் வழியாக பார்த்து கொண்டிருப்பது ஆஞ்சநேயரின் விஸ்வரூப தரிசனம். காலையில் முதன்முறையாக தனக்கு முன் இருக்கும் திரை விலக்கப்பட்டதும் தன்னை பார்க்க யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் என்று இறைவன் பார்ப்பார். அப்போது அவரது அருட்பார்வை நேரடியாக நம் மீது விழும். அதுதான் விஸ்வரூப தரிசனத்திற்கு உள்ள சிறப்பு. பகவானுக்கே இல்லாத விஸ்வரூபம் ராமாயணத்தில் அனுமனுக்கு மட்டும் தான் உண்டு. ராமாயணத்தில் எந்த காண்டத்துக்கும் ராமனின் பெயரோ சீதையின் பெயரோ வைக்கவில்லை. ஆனால் அனுமன் பெயர் கொண்டு ஒரு பாகம் சுந்தர காண்டம் என்று பிரசித்தி பெற்றது. இதுதான் தொண்டருக்கு கிட்டிய பெருமை. தொண்டர்தம் பெருமை சொல்லவும் அரிதே. அனுமனுக்குச் சுந்தரன் என்ற பெயர் உண்டு. அந்த பெயர்தான் ராமாயணத்தில் ஒரு பகுதிக்கு வைக்கப்பட்டுள்ளது. சர்வ கல்யாண தாதாரம் சர்வ வாபாகன வாரகம் அபார கருணாமூர்த்திம் ஆஞ்சநேயம் நமாம்யகம். அப்படி என்றால் எல்லா மங்களங்களுக்கும் ஆதாரமானவனே, எல்லா விதமான எதிரிகளிடமிருந்தும் காப்பவனே, மிகுந்த கருணை உடைய தலைவனே, ஆஞ்சநேயா உன்னை வணங்குகிறேன் என்பது பொருள். அனைவரும் ஆஞ்சநேயரின் ஆசியை பெறுக. இன்றைய சனிக்கிழமை நன்னாளில் விஸ்வரூப ஆஞ்சநேயரின் தரிசனத்தை உங்களுக்கு காண்பித்ததில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. வரும் நாட்களில் இதுபோன்ற அழகிய நிகழ்வுகளை கொண்ட வீடியோக்களை பார்ப்பதற்கு டைம் டு டிராவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.